அண்ணே நான் சரி பண்ணி எடுத்துட்டு வரேண்ணே, நீங்க லாரியில போங்க. சரி. ஆயில கீழே ஊற்றி வச்சிருப்பாங்க, பார்த்து உட்காரு. செவனாண்டி வண்டின்னு தெரிஞ்சே இருக்கேன். தெரிஞ்சுதான் ஏறின மாப்பிள்ள. யமனை தலைமாட்டில் வச்சுக்கிட்டு உன் பாட்டில் ஒத்தையா தீர்ற. எவன் தலைக்கு மேலதான் இல்ல. இன்னைக்கு என் ராசிக்கு தொட்டது தொடங்கும், என் ராசிக்கு கெட்டது விலகும். இது 7.5 சனி இல்ல, 20 வருஷத்து சனி. இந்த ஐயனை கண்பட்டா சனியனுக்கே சனி விலகும். ஓட்டு மாப்பிள்ள, ஓட்டுருவோம். கால் மாட்டிக்கிச்சு. வர வரைக்கும் பாரு, இல்ல கால வெட்டி நீ காசுக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சவன். அந்த தப்ப மறைச்சு நீ செஞ்ச பாவத்துக்கு நான் எப்படா துணை இருப்பேன்? அன்னைக்கு நான் உன்னை காட்டி கொடுக்கலனா உன்னை பார்த்து ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அருவாளை தூக்கி கொலை கொல்லன்னு இறங்கி இருப்பான். அப்புறம் நம்ம சூரியகுடி சுடுகாடா இருக்கும்டா. நீ செஞ்ச குத்தத்துக்கு ஜெயில இருந்ததுல தப்பே இல்லடா. நீ செஞ்ச பாவத்தை இறக்கி வச்சிட்ட, போதும்டா. இனிமே அமைதியா வாழ்ற வழியை பாரு. இதுக்கு மேலையும் கொலவெறி பிடிச்சு என் பின்னால அலையாத. மாட்டேன். ஐனா ஜெயில களி தின்னு கல்ல உடைச்சவன் நான். நீல எல்லாத்தையும் மறந்துட்டு திரியறதுக்கு நான் ஒண்ணு நாதாரி பயல்ல. வீம்பு பிடிச்சவன் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. ஐயனார் சார். ஐயனார் வர்றம் போறவனுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிற வள்ளலுங்கிறாங்களே, அவனா? ஊர் பயகள்லாம் சாமின்னு கும்பிடுறாங்களே, அந்த ஐயனாரா? இல்ல ஆர்டிஓ கொன்னு போட்டு அவுட் ஆஃப் யூ கிரிமினல் அலையறானே, அந்த ஐயனாரா? உனக்கு எந்த ஐயனாரா வேணும்? என்னடா பொண்டு பிள்ளைங்க? சூரியகுடி பொம்பளைங்க எல்லாம் மதுரை மார்க்கெட்ல போட்டு 10 ரூபாய்க்கு வித்துட்டு வேண்டாம். நீ யாரோ நான் யாரோ ஓ வன்முறை ஏன்ட்ட காட்டாத. உன்னை நான் எதிரியாவே நினைக்கலையா? நினைச்சிட்டேன். வாங்க எல்லாரும். என் பங்காளி உனக்கு ஆப்பு வச்சானா? போடா இங்கிருந்து.
பொய் கேஸா போடுற? என் பங்குக்கு நானும் வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு. வெடிமருந்து போட்டையா? நீங்க கவலையே படாதீங்க. நான் வக்கீல் சொல்றேன், இந்த தடவை கண்டிப்பா நடந்துரும். ஐயனாரண்ணே வணக்கண்ணே. சூரியடி வக்கீலண்ணே வணக்கண்ணே. என்னென்ன விஷயம்? நாங்களும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து சூரியகுடிக்கு ஏதாவது அள்ளிட்டு போலாம்னு நினைக்கிற முடியலையே. எங்க குடுக்குறானுங்க? நாமளும் மனுக்கள் அள்ளி வீசி தான் பாக்குறோம், அசைய மாட்டேங்கிறாங்களே. மாப்பிள, இன்னைக்கு மனு நீதி நாள். கலெக்டரை பார்த்து மனுவை கொடுத்துருவோம். அப்ப கொடுங்க. பிச்சைக்கார கலெக்டர் ஆபீஸ்க்கு வெளியிலயும் பிச்சையா? ஏப்பா 100 ரூபாய் சில்லறை வச்சிருக்கியா? அப்பாவி புது ஜனமே, நான் கேட்டது மனுவை. ஏண்டா எங்களை பார்த்தா கிண்டலா போச்சா? வந்து பேசிக்கிறேன், நீ வாப்பா. மாப்பிள, கியூ பாத்தீங்களா? நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சார் வணக்கம் சார். என்ன மதிக்க மாட்டேங்கிறான்? பொதுமக்களை எவன் மதிப்பான்? ஓட்டு கட்டு வரும்போது மட்டும் தான் மதிப்பாங்க. சரி விடு. வேலை தானே? ஆமா சார். ஏற்பாடு பண்றப்போ வரேன் சார். அடுத்த ஆள் வர சொல்லி வாங்க. ஆளக்கிழமைனா இது வேற. வாங்க ஐனார். வணக்கம் சார், அரசாங்கத்துல இருந்து எங்க சூரியகுடிக்கு எந்த உதவியும் கிடைக்கல சார். என்ன கிடைக்கலங்கிறீங்க? ஆஸ்பத்திரி இல்லை நீங்க கட்டி கொடுத்துட்டான். அப்புறம் ஸ்கூலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். கவர்மெண்ட் ரோடும் போட்டு கொடுத்துருச்சு. அப்புறம் ரேஷன் கிடைக்கும், வாட்டர் டேங்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கவர்மெண்ட் ஒரு கிராமத்துக்கு என்னையா செய்ய முடியும்? ஐனாரா நீங்க சொல்லுங்க. ஆமா சார், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க ஆடு மாடும் இருக்கு. அது மனுஷ ஆஸ்பத்திரியா மாட்டு ஆஸ்பத்திரியான்னு தெரியலையே. பள்ளிக்கூடம்னு ஒண்ணு சொன்னீங்க. 4 பக்கம் செவர் இருந்தா தானே வாத்திமாருக்கு சொல்லி கொடுப்பாங்க. ரேஷன் கடை இருக்கு, தராசு இருக்கு, படிக்கலும் இருக்கு. ஆனா அரிசி, மண்ணெண்ணெய், கோதுமை, ஜீனி தான் இல்ல. ரோடு வசதி நீங்க. என் தாத்தா விரல பிடிச்சு நடக்கும்போது ஒத்த வண்டியில வந்து சளியை கூட்டிட்டு போனாங்க. நானும் முழு மனுஷன் ஆயிட்டேன். இன்னும் ரோடு போட்டுட்டு தான் இருக்காங்க. தண்ணி டேங்க் கட்டிட்டீங்க. தண்ணி வேணாமா? டேங்க் கட்டினவனுக்கும் கட்ட சொன்னவனுக்கு வேணும்னா பையன் அறிஞ்சிருக்கும். சனங்களுக்கு என்னையா கிடைச்சது? இப்படி இருக்கு நிலைமை. பார்த்து கண்ணு துறங்க சார். நம்ம கிராமத்துக்கு இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு மட்டும் எண்ணம் இல்லையா? ஆமா, எல்லா பிரச்சனையும் இந்த மண்ணில் கரெக்டாக ஏறிக்கீங்கல்ல? உனக்கு எழுத்த மாதிரி இந்த மண்ணில் கழுத்து போடுறேன் பார். சந்தோஷம் தானையா? நல்ல சந்தோஷம். மாப்பிள, நம்ம கண்ணு முன்னாடியே கையெழுத்து போட்டாங்க. போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்துரும். இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். எங்க கேக்குறாங்க? 3 மணி நேரம் அவங்களும் காத்திருந்து என்னையும் காக்க வச்சுட்டாங்க. அடுத்து அடுத்து. இருக்கு தரேன். மூடு. போ.
மிஸ்டர் சேஷ்பதி, யூ ஆர் குயிட். வெல் டன் மிஸ்டர் சேதுபதி. தேங்க்யூ சார். ஏன் சார், நீங்க தனியாளா போய் தீவிரவாதிகளை பிடிச்சதை பத்தி பத்திரிகைக்கும் பொதுமக்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தமிழ்நாட்டு போலீஸ்கார எழுச்சவாயனும் இல்ல, விளம்பரத்துக்காக வேலை செய்யறனும் இல்ல. கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கின இந்த ஜனநாயக நாட்டை தீவிரவாதிங்க ஆட்டி படைக்க அனுமதிக்கிறவனும் இல்ல. வெல் டன் மிஸ்டர் சேதுபதி. இவங்கிட்ட இப்படி எல்லாம் விசாரிச்சா உண்மை வராது. எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். விடுங்க அவன. நீங்க இவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பதானே இருந்தீங்க. இந்த வீரமும் ரோஷமும் இவனை பிடிக்கிறப்ப இருந்திருக்கணும். பிடிச்சிட்டு வந்தது நானு, அடிக்கிறது நீங்க. இவங்கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வெளியே போங்க. Get out! சாப்பிட ஏதாவது கொண்டா. என்ன இப்படி பாக்குற? எல்லாரும் உன்னை இந்தியில கேட்டாங்க, நான் மட்டும் தமிழ்ல பேசுறேன்னு பாக்குறியா? மனுஷன் உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும், எவ்வளவு கொடூரமான முறையில வளர்ந்திருந்தாலும், தன்னால வழி தாங்க முடியலன்னா தன் தாயத்தான் கூப்பிடுவான். அதுவும் தன் தாய் பாஷையில தான் கூப்பிடுவான். நீ வழி தாங்க முடியாம அம்மானு கத்தனையே, இதுக்கு மேல உன்னோட ஜாதகத்தை என்னால சொல்ல முடியும். நீ போ. சாப்பிடு. உனக்கு பசி இருக்கு, உணர்ச்சி இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்கு, இதயம் இருக்கு. அதுல ஒரு சோகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, கருணை இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி வெறித்தனம் தான் உனக்கு அதிகமா இருக்கு. அந்த வெறிதான் மனுஷனா இருக்கிற ஒன்ன மிருகமாக்கி கொலை கொள்ளன்னு நாட்டே அழிக்கிற அளவுக்கு தீவிரவாத ஆக்கியிருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான செயலை ஒரு தமிழன் செய்யறான்னு நினைக்கும் போது என்ன போல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் ரத்தம் கொதிக்குது, அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் மண்ணில் வளர்ந்து இந்த காத்தை சுவாசிச்சு இங்க விளையிற நெல்லை சாப்பிட்டுட்டு இந்த நாட்டே அழிக்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படா மனசு வருது? பெரிய பெரிய கட்டடங்களுக்கெல்லாம் குண்டு வச்சு தகர் தெரியுறீங்களே, அதுல சாக போறது யார்? உன் நாட்டை சேர்ந்தவங்க, உன் கூட பிறக்காத சகோதர சகோதரிங்க. நீ அடி வாங்கும் போது வழிதாங்காம அம்மானு கத்தனையே, அதையே என்னால தாங்கிக்க முடியல. ஊரெல்லாம் குண்டு வச்சு எத்தனையோ குடும்பங்களை அழிக்கிறீங்களே, அதெல்லாம் எப்படி அவங்களால தாங்கிக்க முடியுது? இந்தா, உன்னை பிடிச்சது நான் தான், இந்த கூண்டுக்குள்ள போட்டது நான் தான். உனக்கு எம்மள வெறி இருந்தா இந்த துப்பாக்கி எடு. என்ன சுட்ட பிறகாவது நீ திருந்தினா நான் சந்தோஷப்படுவேன். ஒரு தீவிரவாதி திருந்துறதுக்கு இந்த சேதுபதியோட உயிர் போகுதுன்னா அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். துப்பாக்கி எடு, சுடு, ஓ கொலவரியெல்லாம் தீர்த்துக்க. கமான். உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீயா என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு. நான் பிறந்த தமிழ்நாடா இருந்தாலும் நான் படிச்சதெல்லாம் அமெரிக்கால தான். நான் ஒரு தீவிரவாதி இல்ல. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன். படிப்புல நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். என் படிப்பு அந்த கூட்டம் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வெளிநாடு எங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சதே இங்க குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த நாட்டை பிடிக்கத்தான். சிவசுப்பிரமணியத்தை கொலை செய்ய மட்டும் நாங்க இங்க வரல.
தீவிரவாதிகளை எப்படி ஒடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல 14 மாநில முதல் மந்திரிகளும் பாரத பிரதமரும் கலந்துக்கிறாங்க. அத்தனை பேரை ஒரே நேரத்துல கொலை செய்யத்தான் அந்த கட்டிடத்துக்கு வெடிகுண்டு வச்சிருக்கோம். அந்த வெடிகுண்டை தயாரிச்ச நான் தான். முடிஞ்சா இன்னைக்கு 12 மணிக்குள்ள எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க சத்வதி. மெயின் கேட்ல இருக்க செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் சேதுபதி. சார், இந்த பில்டிங்கை சரியா சோதனை பண்ணீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு வாரமா இந்த இடத்த முழுசா சோதனை போட்டு நாம ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டர்ஸும் உள்ள போயிருக்காங்க. இந்த பில்டிங்ல பாம்பு இருக்கு சார். வாட்? சார், ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட சிக்கின தீவிரவாதி தான் இங்க பாம்பை செட் பண்ணிருக்கான். அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு செத்துட்டான் சார். சொல்லிட்டு சாகல, உங்களை குழப்பிடி செத்துருக்கான். சார், நான் இந்த இடத்த சோதனை போடணும். நோ அப்ஜெக்ஷன். பட் நீங்க மீட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தேங்க்யூ சார். I welcome the chief ministers of all states who have attended this meeting with gratitude. It is a privilege for me to participate before you are all on this wonderful day. Today our country is facing a very dangerous threat, and the acts of terrorists have made the people fearful. முடிஞ்சா இன்னைக்கு 12 மணிக்குள்ள எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க சத்வதி. சார், இந்த கிளாக்கை செக் பண்ணீங்களா? இல்லையே. Your concentration should always be on the task of keeping the people.
நீ சொன்னபடி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு போச்சு. எங்கயா போனஸ்? உங்களுக்கெல்லாம் போனஸ் கொடுத்தே ஆகணும்னு முதலாளி நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா விருந்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் சீமச்சாராயமா வாங்கி ஊத்துனாரு. அதெல்லாம் யாரோட பணம்? உங்களோட பணம். அரைகுறையா அம்மனமா ஒரு பொம்மநாட்டி ஆடுனால அவளுக்கு 5000 தான் பேசுனது. ஆனா 10,000 ரூபாய் தூக்கி கொடுத்தாரு. அதெல்லாம் யாரோட பணம்? உங்களோட பணம். சாப்பிட முடியாம பாதிக்கு மேல குப்பை தொட்டியில கொட்டினாரு. நாய் கூட தின்னுச்சே. அதெல்லாம் யாரோட பணம்? உங்களோட பணம். சார் கொஞ்சம் இங்க வரீங்களா? வரேன். வந்துட்டேன். நாளைக்கு நாங்க பார்க்க போறது யாரோட பணம்? உன்னோட பணம். நீர் அடிச்சு நீர் விலகாது. இவரும் நம்மள மாதிரி கை நீட்டி சம்பளம் வாங்குறவர். இந்த பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல பேசி தீர்த்துக்குவோம். வாடா வாடா. அப்பாட எல்லாரும் போயிட்டாங்க. பாக்கியத்தோட தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங். நல்ல வேலை இன்னைக்கு நான் பொழைச்சேன். கடியாரம் புதுசா இருந்தது. தொட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. தொட்டேன். வேற ஒண்ணு இல்ல. எனக்கு ரொம்ப நாளா ஆசை. என்ன? உன்னை தொட்டு பார்க்கணும்னு. போய் தொட்டுக்க. உள்ள போய் தொட்டுக்கலாமே? போ, தாராளமா போலாமே. அப்ப வா மச்சி. மச்சியா? ஒரு அன்புதான். ஓஹோ. வரேன். வாங்க. வர்ற. அதுக்கு என்ன இப்ப? வா மச்சி. வாங்க சார். எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. இங்க இருக்கு. தொலைச்சிருவேன். ஆமா பாக்கியம், உன் கருப்புல எங்கேயோ கோளாறு. அதனாலதான் என் உடம்பு இப்படி போச்சு. முதலாளி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். நம்ம ஆள் தான் சொல்லிட்டாரு. அவர் சொல்லித்தாங்க அந்த ஏற்பாடு. நீங்க உருப்பட மாட்டீங்க. அம்மா முதலாளி, என் பாக்கியத்திலிருந்து பலதையும் உங்களுக்காக தியாகம் பண்ண. இப்படி போட்டு உதைக்கிறீங்களே. யாரும் அடிக்காதீங்க. இந்தா துட்டும் கொடுக்குறீங்க, புத்தும் கொடுக்குறீங்க. ஏன் தெரியுமா? கேச்சு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்ப நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு உதவியும் அவன் கொடுத்ததா போலீஸ்ல போய் சொல்லு. அவனுக்கு நிறைய தண்டனை கிடைக்கும். அதுக்கு தான் உதைச்சீங்களா? ஏங்க கழுத்து பக்கம் வீங்கவே இல்லையே. ஒரு 4 தட்டு தட்டி விட்டுருவோமா? பய தாங்குவான். யோ, தட்டுறதுக்கு நான் என்ன மத்தளமா? அவனவ இஷ்டத்துக்கு தர்பாடி அடிக்கிறார்களே. முதலாளி, உடம்பெல்லாம் அங்கங்க ஒத்தனம் கொடுக்கணும் போல இருக்கு. ஒரு 2 நாளைக்கு பாக்கியத்தை அனுப்ப சொல்றியா? அனுப்பிச்சு விட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? என்னங்க நேரமாச்சு. போலீஸ்க்கு போன் பண்ணி ரங்காவை அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. என்னடா நீ மேனேஜர் பயங்கரமா அடிச்சுட்டா போலீஸ்ல புகார் பண்ணிருக்காங்க. அப்படியா? எப்ப பார்த்தாலும் கொடி கூட்டம் ஸ்ட்ரைக் இதானே வேலை. என்ன திமிர் இருந்தா காசு கொடுக்கற முதலாளிய கை நீட்டி அடிச்சிருப்ப நீ. யாருக்கு யாருமா முதலாளி? ஏழைங்க வயித்துல அடிச்சு ஏசி கார்ல உல்லாசமா ஊர்வலம் போறானே, அவனுக்கு பேரு முதலாளியா? வருஷம் பூரா ஒரே கோவணத்தை கட்டி நிலத்தை ஏழை விவசாயி உழுகுறான். அத ஜருக வேட்டி கட்டணமே ஒரே நாள் அறுத்துட்டு போறானே, அவனுக்கு பேரு முதலாளியா? சொல்லுமா சொல்லு. ரங்கா, அம்மா, ஏழை தொழிலாளிக்கு எவ்வளவு ஆயுசுன்னு எந்த ஜோசியக்காரனும் சொல்ல முடியாதுமா. ஏன் தெரியுமா? உழைச்சு உழைச்சு அவன் கையில உள்ள ஆயுள் ரேகை தேஞ்சு போச்சு. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு தங்கம், வைரம், முத்துன்னு பேர் வைக்க கூடாது. நியாயமா பார்த்தா பஞ்சம், பட்டினி, பசி இப்படித்தாமா பேர் வைக்கணும். தம்பி, நீ சொல்றது. அம்மா, உனக்கு இந்த பழைய வீடு 10 மாசம் சுமந்த பிள்ளையும் தான் உலகம் நினைக்கிறேன் இல்லம்மா?
இந்த உலகத்துல உழைச்சு வாழ முடியாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சில கதவுகள் தட்டினாலே திறக்கும், ஆனா பல கதவுகள் உடைச்சாதான் திறக்கும். உடைக்கணுங்கிற எங்க ஆசை இல்ல, ஆனா உடைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. எப்படியும் நல்லதுக்கு ஒரு நேரம் வரும். அது சரி, போலீஸ் ஒரு நேரம் ஆச்சு, அதுக்குள்ள டேய், என் மகனை தப்பிச்சு ஓட சொல்றியா? அவன் ஒண்ணு பேடிக்கு மகனா பிறக்கல. டேய் ரங்கா, போலீஸ் என்னடா உன்னை தேடி வர்றது? நானே உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். போ, நீயே போலீஸை தேடி போ. வழக்கு நடக்கட்டும். ஒருவேளை சட்டம் இன்னைக்கு தூங்கலாம், ஆனா நிரந்தரமா தூங்காது. போடா போ. அம்மா, கொடியை இனிமே என் கையில கொடு. சார் சார், என்னப்பா? ரங்கனை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். அவன் தான் எனக்காக யாரும் வாதாட வேண்டாம்னு சொல்றானப்பா. நான் என்ன செய்ய முடியும்? சார் நீங்க தான் எப்படியாவது. என்னால முடியாதுப்பா, சும்மா அனாவசியமா. முயற்சி மட்டும்தான் நம்ம கையில, முடிவு நம்ம கையில இல்ல. நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம். நீங்க பாரத் ட்ரேடர்ஸ் கம்பெனி மேனேஜர் அடிச்சதா நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்கிறேன். நீங்க அவர் ரூமுக்குள்ள போய் அவர் உடம்புல பலத்த காயம் ஏற்படுத்தினதா நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதாங்கிறேன். நீங்க ஒரு ரவுடி, யார பார்த்தாலும் அடிப்பவர் உதப்பவர்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த நிலைமை உங்களுக்கும் வர வேண்டாம்னு சொல்றேன். கனம் கோத்தார் அவர்களே, இவர் மேனேஜரை தாக்கியதற்கு ஏராளமான சாட்சியங்கள் இருக்கின்றன. இதோ டாக்டர் சர்டிபிகேட், மற்ற விவரங்கள். இவர் மேனேஜரை தாக்க உபயோகப்படுத்திய ஆயுதம் இதோ இருக்கிறது. இந்த ஆயுதம் ஒரு பயங்கரமான ஆயுதம். இந்த ஆயுதங்கள் சின்னங்கள் நமக்கு தேவையில்லாதவை. இந்த ஆயுதங்கள் நம் நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும். ஆர்டர், ஆர்டர். ஏன் சிரிக்கிறீங்க? எதை தடை பண்ணணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இப்ப நீதியின் கையில இருக்கு, அதான் சிரிச்சேன். உன்மேல் கோர்ட்டை அவமதித்த குற்றத்தையும் சுமத்த வேண்டியது இருக்கு. என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எம்மாதிரி ஏழைங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். அது வரைக்கும் புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக. சார், சார், வாய மூடு, கொசு நுழைய போகுது. கும்பல விருந்தாளியா வந்தா பூவும் பொட்டும் கொடுத்து மரியாதை பண்ணுவேன்னு சொன்னியாமே, இப்போ ஒரு ஆம்பளை வந்திருக்கேன், என்ன மரியாதை பண்ண போற? சுதந்திரத்தை களங்கப்படுத்தி வாழ்ற உன்னை சுதந்திரமா தெரிய விட்டதாண்டா தப்பு. ஏய், உன்ன மாதிரி கோடீஸ்வரங்களுக்கு சட்டம் பணம், என்ன மாதிரி ஏழைங்களுக்கு சட்டம் பணம். வேண்டாப்பா, ப்ளீஸ் என்ன சுட்டுடாத. சுட்டா உடனே செத்துருவியே. மத்தவங்களுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்ச மாதிரி நீயும் இந்த விஷத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா துடிதுடிச்சு சாகணும். அப்பத்தான் நீ செஞ்ச பாவங்கள்லாம் உன் நினைவுக்கு வரும். இந்தா, இத குடி. வேண்டாப்பா, இதுக்கு அது பெட்டர். ஏய், உன் உடம்ப புண்ணாக்கிக்காம ஒழுங்கா சாப்பிடு ப்ளீஸ். ஏய், குடிக்கிறேன் குடிக்கிறேன். ஒரு கொலையை செய்யறதுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி அதுல இருந்து தப்பிக்க வழிவகை செய்திருவேன். நான் இங்க வந்ததுக்கோ பால்ல விஷத்தை கலந்ததுக்கோ எந்த ஒரு சாட்சியமும் கிடையாது. போலீஸ் நீ தற்கொலை பண்ணிக்கிட்டதா தான் முடிவெடுக்கும். உன்கிட்ட கோடி கோடியா கொட்டி கிடக்குதே பணம், அந்த பணத்தை கூப்பிடு, இப்போ உன்னை காப்பாத்துதான் பார்க்கலாம். உனக்கு தான் மேல்மட்ட வரைக்கும் செல்வாக்கு இருக்கே, அதை பயன்படுத்தி உன் சாவை தடுத்து நிறுத்த முடியுமான்னு பாரு. சுத்தி சுத்தி பாரு, எமன் எந்த பக்கத்துல இருந்து வர்றான்னு. முடிஞ்சா அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து சரி கட்ட பாரு. என் கண்ணனை சாகடிச்ச அவரோட சம ஊர்வலத்துல
பூ தூவி முதல கண்ணீர் வடிச்ச. உன்னோட சப ஊர்வலத்துல நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? பாம்புகளை விட்டு கூட்டத்தையே சதறி விட செய்ய போறேன். அப்புறம் உன்னை தூக்குறது கூட நாதி இல்லாம நடு ரோட்ல அனாத பணமா கிடப்பேன். கார்பரேஷன் லாரி வந்துதான் அள்ளிட்டு போகும். ஆ? நான் வரட்டுமா? நீ போறதுக்கு முன்னாடி உன்னோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டுக்க. டாக்டர், நான் அழகு சுந்தரம் பேசுறேன். சீக்கிரமா புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க. எனக்கு விஷம் கொடுத்தாங்க. ப்ளீஸ் எப்படியா என்ன காப்பாத்துங்க டாக்டர். சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். நீங்க விஷம் குடிக்கல, அவன் உங்களை ஏமாத்திருக்கான். யூ ஆர் அப்சல்யூட்லி நார்மல். நிம்மதியா தூங்குங்க. எஸ் அழகு சுந்தரம். என்ன அழகு சுந்தரம், ரொம்ப துடிச்சியா? பால்ல நான் கலந்தது விஷம் இல்ல, கல்கண்டு. தினமும் நான் உன்னை இப்படி துடிக்க வைப்பேன். என்னை பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கணும்னு நினைச்ச என்ன நடக்கும் தெரியுமா? அதான் சஸ்பென்ஸ். நாளைக்கு உன் மில்லுக்கே வந்து சொல்றேன். உன்னையார்ப்பா வேலைக்கு சேர்த்தது? உங்க முதலாளி. உன் பேர் ரெஜிஸ்டர்ல இல்லையே? உங்க முதலாளி தான் வேலைக்கு சேர்த்தாரு. வேணும்னா நீயே போய் கேட்டுவா. கொஞ்சம் வர தம்பி, உங்க அண்ணன் இடத்துக்கு நீ வரதில்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க என்ன கலாட்டா பண்ணணும் வந்திருக்கியா? இல்லைங்க முதலாளி, நீங்க சொன்ன மாதிரிதான் நான் வேலைக்கு வந்தேன். நான் சொன்னா இங்க வேலை காலையில போகலையே. என்ன முதலாளி, இப்படியெல்லாம் நான் நாளைக்கு கத்துவேன். நீ ஆத்திரப்படாம இந்த போட்டோவை என்கிட்ட காட்டுன்னு சொன்னீங்க முதலாளி. போட்டோவா? எந்த போட்டோ? தனியா பாருங்க, எனக்கு வேலை கொடுத்தது ஞாபகத்துக்கு வரும். இந்தாங்க. முதலாளி, பரமசிவத்தை நீங்க சுட்டீங்க, ஆனா பிரேதத்தை அதே இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை எடுத்து நான் புதைச்சிட்டேன். போலீஸுக்கு இந்த போட்டோஸ் வச்சு பாத்திரனா அதையும் தோண்டி பார்க்க சொல்லலாம். என்ன முதலாளி, நான் வேலைக்கு போகட்டுமா இல்ல போலீஸுக்கு இந்த போட்டோவோட போகட்டுமா? ஐம் சாரி, எனக்கு ஞாபகம் வருது அதிகமா போச்சு. ஐ மகன் சார், இவரை நான் தான் வேலைக்கு வர சொன்னேன். உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண சொல்லு, நான் கைது போறேன். முதலாளி, இந்த போட்டோ எப்பவும் என் கையில இருந்தாதான் உங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்த முடியும். கும்பிட முதலாளி, நான் வரட்டுமா? என்ன கலாட்டாங்க? நம்ம பொண்ணு கடத்தெருவுக்கு போகும்போதும் வரும்போதும் இந்த சைத்தான்கி பச்சை விஜி தாவடிக்கிறான். இப்ப அந்த பொண்ணை தான் கட்டிக்கு வேணும் அடம் பிடிக்கிறான். இவன் காலை உடைச்சு பாய பண்ணல, எனக்கு தூக்கம் வராது. பாய், உங்க வீட்டு பெண்ணை காதலிச்சது தப்புதான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக கலாட்டாவை என் மில்லுக்குள்ள வச்சுக்காம இவனை அப்படியே வெளியே கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்க. முதலாளியே சொல்லியாச்சு. கனி, இப்ராஹிம், அலி, நான் தானா? அக்பர், அல்லங்கடா இவனை வெளிவிட போறேன். விடுங்க, விடியா இரியா. முதலாளி, அப்படி வரீங்களா? உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லுங்க, காதலிக்கிறது தப்புங்களா? காதல் தெய்வீகமானது. இப்ப சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட அடி வாங்கணுமா தாலி கட்டணுமா? முதலாளி, தாலிதான் கட்டணும். அலிபாய், உங்க பொண்ணு கழுத்துல இவனை தாலியை கட்ட சொல்லுங்க. என்ன முதலாளி பிளேட்டிவே மாத்தி விட்டீங்க? முதலாளி, அவங்கள வெளியே போய் சொல்லுங்க. முதலாளி, சொல்றேன். பாய், என் மில்லுக்குள்ள யாராவது அனாவசியமா கலாட்டா பண்ணீங்க, உங்க எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். மரியாதையா வெளியே போங்க, வெளியே போங்க. விஜய், நீ வெளியில வா. உன்னை கைமா கொத்துற மாதிரி கொத்தி போடுறான் பேட்டா. கரெக்டா போயா. கனி, கமான் கமான், வாங்கோ வாங்கோ. ஐயா, ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்ன செய்யணும்? ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு தான் பிபி இருக்குல்ல, எங்க 2 பேத்துக்கும் உங்க தலைமையில தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த தகராறு பிடிச்ச கல்யாணத்தை என்னால நடத்த முடியாது. முடியாது? முடியாது. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க.
முடியும் முடியும். ம்? அந்த பொண்ணு மேஜரா? மேஜர் தாங்க. நீ எப்ப கூப்பிட்டாலும் பின்னால வருவாளா? இப்ப கூட்டா கூட வந்துருவாங்க. பின்ன வர சொல்லு, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது. நீ இந்த போட்டோ நெகட்டிவ் மட்டும் கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் உன்னை சிரிச்சுக்கிட்டே வாழ்த்துறேன். ம். நில்லுங்க, மேல போக கூடாது. சார் நான் தெரியும் சார் நடக்கிறது பொண்ணோட கல்யாணம். இது ஒரு முஸ்லீம் பொண்ணோட இல்ல, கல்யாணம். இது ஏதோ சூழ்ச்சி நடக்குது. கொஞ்சம் இருங்க. கான்ஸ்டபிள், மேல போய் மிஸ்டர் அழகு சுந்தரத்தை கேட்டு வாங்க. எஸ் சார். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உண்மையான காதலுக்கு ஜாதியோ மதமோ குறுக்க நிக்கவே கூடாது. எப்ப ரெண்டு உள்ளங்கள் இணைஞ்சிருச்சோ அவங்கள சேர்த்து வைக்கிறதா தர்மம். அதனாலதான் எந்த எதிர்ப்பு வந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் சம்மதிச்சேன். சார் கீழே ஒருத்தர் இந்த கல்யாணத்துல ஏதோ சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்றாரு. அவர் மேல அனுப்பலாமா? எவனா இருந்தாலும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் மேல அனுப்புறேன். மாப்பிள்ள, நல்ல முகூர்த்த நேரம், தாலி கட்டுங்க. மணமக்கள், 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 மணமக்கள். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, போங்க. முகம் தெரிய மாதிரி போட்டோ எடுக்கணும். முக்காடு எடுக்க சொல்லுங்க கொஞ்சம். நோ, நோ, அவங்க மத சடங்குல எடுக்கூடாதுப்பா, தப்பு. மணமக்களை வாழ்த்தி இந்த 501 ரூபாவை நான் அன்பளிப்பா கொடுக்கிறேன். நம்ம குடியே முடிவு போச்சு. என்ன தம்பி, அந்த ஜான்சி நம்ம ஆட்களை யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரா? நான் இங்கே இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறது நம்ம ரேகாவுக்கு. நம்ம ரேகாவுக்கா? தேங்க்யூ பெரியப்பா. தேங்க்யூ மாமா. இது ஏமாத்து கல்யாணம், செல்லுபடி ஆகாது. முதல்ல தாலி கட்டு. மிஸ்டர் ஞான சுந்தரம், இவங்க 2 பேரும் மேஜரானவங்க. விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அத மாத்தவோ ரத்து பண்ணவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. வீணா இங்க கலாட்டா பண்ண நினைச்சீங்க, மறுபடியும் நீங்க கம்மி என்ன வேண்டி வரும். கமான். புரியல நம்ம வருது. மாமா, இவங்கெல்லாம் ஏன் வாழ்த்துறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கா? போனஸ் பாக்கி உடனே தரதா ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதுக்கு, வேலை நீக்கம் செஞ்ச பெண்களை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டது, கார் ஆக்சிடென்ட்ல இறந்த சுப்பையா குடும்பத்துக்கு ₹1,00,000 கொடுக்கறதா ஒத்துக்கிட்டது. இதெல்லாம் எங்க அண்ணன் செத்து சாதிச்ச லட்சியம். எங்க அண்ணனு நீங்களும் கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தோட ஒரிஜினல். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். பெரிய மாமனாரே, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒப்பந்தத்தோட போட்டோஸ்டேட் காப்பி லேபர் கோர்ட்டுக்கு அனுப்பியாச்சு. பத்தாக்குறைக்கு இந்த போட்டோவும் போலீஸ் ஸ்டேஷன் போக தயாரா இருக்கு. நீங்க சில நல்ல காரியங்கள் செய்யணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு பால்ல விஷத்தை கலக்காம கொடுத்துட்டேன். சீக்கிரமா போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிங்க. நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க. போங்க, வாமா.